கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியர் 3:12 கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். அவர் தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ அதை நானும் பிடித்து கொள்வதற்கு ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கென்று ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். நம்மை அதில் அழைத்து நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கடமைக்காக ஒவ்வொரு நாளும் தேவனை கிட்டி செல்கிறோமா அல்லது ஆசையாய் பின்தொடர்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவன் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நானும் பிடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நான் எதற்காக தேவன் என்னை பிடித்தாரோ அதை நான் அடைந்து விட்டேன் அல்லது நான் அதில் தேறிவிட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதை நான் பிடித்து கொள்வதற்கு நான் ஆசையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். நாமும் கூட தேவன் நம்மை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் தேவன் நிலைநிறுத்தின பாதையிலே போய்கொண்டு இருக்கிறதா, இல்லையேல் தேவன் நமக்கு காட்டின பாதையை விட்டு நாம் விலகி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் வேறு சிந்தையாக இருந்தால் அதையும் தேவனிடத்திலே சொல்லும் பொழுது தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று 15 வாசிக்கிறோம். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு தேவன் நம்மை பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆசையாய் தொடருகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதாகமத்திலே சாலமோனை குறித்து தேவன் ஆசையாய் அநேக வாக்குத்தத்தங்களை தாவீதுக்கு கொடுத்து வைத்திருந்தார். இந்த தாவீது யுத்தத்தை பார்த்து பழகினவன். ஆனால் சாலமோன் அதை பார்க்கவே இல்லை. சாலமோன் மேலே தேவன் அன்பு வைத்ததினாலே அவனுக்காக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து வைத்திருந்தார். ஆகவேதான் அதோனியாவை தாண்டி இந்த சாலமோனுக்கு அந்த ராஜ்ய பாரம் கிடைத்தது. ஆனால் அவன் இந்த உலகத்தின் மேலே தான் ஆசை வைத்திருந்தான். தேவன் எதற்காக நம்மை இந்த ராஜ்யபாரத்திலே நிலைநிறுத்திருக்கிறார்? தாவீதினுடைய வம்சம் வழியாக வரும் பொழுது அவனுக்கு பாராட்டப்பட்ட கிருபைகள் பெரியது. எதையும் பார்க்காதபடி அவன் சிங்காசனத்தை, அதிகாரத்தை, ஞானத்தை சுதந்திரித்து கொண்டான். அதையெல்லாம் மறந்து 1 ராஜாக்கள் 11 அவன் உலகத்தின் மேலே ஆசை வைக்கிறான். ஒருவன் உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று வாசிக்கிறோம். அங்கு பார்வோனின் குமாரத்தியை நேசிக்கிறான். தான் விட்டு வந்த எகிப்தை அவன் ஒட்டி கொண்டான். அதிலே அன்பு கூர்ந்தான். 2 சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவனை பின்பற்ற வைத்தார்கள் இந்த சாலமோனை. இப்பொழுது 3 ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். 4 தாவீதை போல் சாலமோனுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தேவன் 2 விசை தரிசனமான போது கூட அவன் தேவனுடைய கட்டளையை அவன் புறக்கணித்தான். அவனுடைய ஆசையெல்லாம் இந்த உலகத்தை பற்றினதாக இருந்தது. தேவ தரிசனத்தை தாண்டி தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற அவன் முற்பட்டான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களெல்லாம் நாம் செயல்படாதபடி தேவன் நம்மை அழைத்த அழைப்பிலே நம்மை எதற்காக பிடித்தாரோ அதிலே நாம் நிலை நிற்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய ஆசை ஒவ்வொரு நாளும் உம்மை கிட்டி சேருகிறதிலே, உம்மை அறிகிற அறிவின் மேன்மையிலே நாங்கள் வளருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.